ஏன்னா இது வந்து எனக்கு முதல் படம் மாதிரி தான் இருந்தது. நான் 5வது படம் எனக்கு. ஸ்டில் ஒரு பீரியட் ஃபிலிம் பண்ணுறோம் அப்படின்றதால எனக்கு வந்து இது எல்லாமே புதுசு. நம்ம கற்பனையில் தான் இதெல்லாமே இருந்தது. புத்தகத்தில் படித்த அண்ணன் புத்தகத்தில் அப்புறம் அவரை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணேன். நான் சொல்கிறேன் இந்த படம் பண்ணுறதுக்கு காரணமே தான் சொல்கிறேன். பட் இப்படி இவங்களோட மேன் பவர் என் கூட சப்போர்ட்டிவாக இல்லைன்னா நான் என்ன தான் பேப்பரில் கொண்டு வந்திருந்தாலும் அதை இவங்க வந்து சேர்த்தாங்க. இவங்க இங்கே நிப்பாட்ட வேண்டிய இன்னும் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் அசிஸ்டன்ஸ் இருக்காங்க, ஃபோட்டோ ஃபிளட் டீம் இருக்காங்க, கிரியேட் டிபார்ட்மெண்ட் டீம் இருக்காங்க. இவங்கெல்லாம் என் கூட முதல் படத்துலேருந்து வேலை செய்கிறாங்க. ஸோ இந்த மேன் பவர் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணலைன்னா இவங்களை யாரையுமே நான் வந்து கம்ஃபர்டபுள் ஜோனில் வச்சு ஒர்க் பண்ணிட முடியாது. ஸோ என்னோடய டீமுக்கு நான் இந்த இடத்துல மனமாற நான் நன்றியை சொல்லிக்கிறேன். இல்லைனா இந்த பட்ஜெட்டில் 31 நாளுக்குள்ளே இப்படி ஒரு படம் கனவுல கூட சாத்தியமில்லை. நான் மறுபடியும் பதிவு பண்ணுறேன். நான் எவ்வளோ ப்ரெஷருக்குள்ளே போயிருக்கேன் இந்த படத்தில் அப்படின்றது எனக்கு தெரியும். ஷூட் பண்ணுறப்ப ஸ்டில் எனக்கு இதில் வந்து பேர் கிடைக்க போகுது. அடுத்த படம் பண்ண போகிறேன். அடுத்த படம் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், அதெல்லாம் அப்புறம். பட் இதில் எனக்கு எவ்வளோ பெரிய பேர் கிடைக்க போகுது, இந்த ட்ரெயிலரில் எனக்கு எவ்வளோ பெரிய பேர் கிடச்சிருக்கு, எம்கோனில் எவ்வளோ பெரிய பேர் கிடச்சிருக்கு எனக்கு தெரியும். பட் எதுவுமே இல்லாமல் இவ்வளோ உழைப்பு போட்டாங்க. அதுக்காக அங்கீகாரம், அதுக்காக நன்றி. இதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறேன். எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது தெரியல. இவ்வளோ பேர் இருக்காங்க. நான் யாரை பற்றி பேசுகிறது, யாரை விடுவேன், எதுவுமே தெரியல. சொல்லிடுறேன். இருந்தாலும் எப்போவுமே ரிச்சர்ட் சார் அவர்கிட்ட தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அவர் இல்லைன்னா திரௌபதி 2 கண்டிப்பாக ஒர்க் ஆகிருக்காது. ஏன்னா முதல்ல இப்படி ஒரு படம் பண்ணணும், இவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ண போகிறோம். களத்தில் போய் எங்கெங்கே போய் லொக்கேஷன் தேட போகிறோம், யார்கிட்ட போய் நிற்க போகிறோம், எதுவுமே தெரியாது. அவர்கிட்ட போய் சொன்னேன், சார் இப்படி ஒரு விஷயம் இருக்குது, நம்ம பண்ணலாம், அது வந்து திரௌபதி 2 மாறும். ஆனால் நீங்கள் வந்து எப்படி இதுக்கு சப்போர்ட் பண்ண போகிறீங்கன்னு தெரில சார். அவ்வளோ மனித உழைப்பு இதுக்கு வந்து தேவைப்படும். நமக்கு நீங்கள் நானும் சேர்ந்தால் நமக்குன்னு ஒரு பட்ஜெட் இவ்வளோ தான் சார் நம்மளோட வெயிட், அதை தான் நம்ம தூக்க முடியும். அதுக்கு மேலே வெயிட்டை நம்ம தூக்குனா 2 பேருக்குமே எலும்பு முறிவு ஏற்படும். அவ்வளோ சுமை தூக்க முடியாது எங்களால். அப்போ இந்த பட்ஜெட்டுக்குள்ளே நம்ம இவ்வளோ பெரிய படம் எப்படி சார் பண்ணலான்னு கேட்டோடனே அவர் கண்ணை மூடின்னு சொல்லிட்டாரு. எனக்கு நம்ம திரௌபதி பண்ணப்போ நான் அவருக்கு சம்பளம் கொடுக்கல, படம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் கொடுத்தேன். இதுலேயும் சொல்லிட்டார், வழக்கம் போல் நான் சம்பளம் வேணாம், நீங்களும் அதே மாதிரி இப்போ ப்ரொடியூசர்கிட்ட சொல்லிவிட்டு ஒரு ப்ரொடியூசரை பிடிச்சிட்டு வாங்க, ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஷூட் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த வார்த்தை தான் இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முதல் புள்ளி. அதை இப்போ வரைக்கும் சொல்கிறேன். அவர் இன்னும் ₹1 சம்பளம் வாங்கலை இந்த படத்தில். அவ்வளோ பெரிய சப்போர்ட் வந்து பண்ணி கொடுத்துருக்காரு. நான் சொன்னேன், சார் இன்ஜுரிலாம் ஆகும், ஃப்ராக்சர்லாம் ஆகும் சார், ஆனால் அவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்குது சார், முடி வளர்க்கணும், நீங்கள் வேறு எங்கேயும் போய் நடிக்க முடியாதுன்னு சொன்னேன். அது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட 1 வருஷமாக அந்த முடியை வளர்த்து மலேசியா போய் சிலாத் கலையை கற்றுக்கிட்டு 3-4 மாதம் குதிரை பயிற்சி எடுத்து இந்த படத்தை வந்து அதுக்காக கத்தி சண்டைலாம் அவர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி அவ்வளோ பெரிய டெடிகேட்டிவ் ஒரு ஆர்டிஸ்ட் அவர்.